السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது என்றென்றும் நிலவூட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித உலகத்திலே மனித சமுதாயத்திற்காக இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை தூதர்களையும் இறை வேதத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதே நேரத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தை நாம் எவ்வாறெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், அந்த கடைபிடிக்கின்ற பொழுது சில நேரங்களில் மனிதன் என்ற அடிப்படையில் சில பிழைகளையும் தவறுகளையும் மனிதர் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இறை கட்டளைகள் அனைத்துமே மனிதர்களாக வாழக்கூடியவர்களால் செய்யக்கூடிய வகையில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த கடமைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இது ஒவ்வொரு அடியார்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமறை குர்ஆனிலே பல்வேறான நபிமார்களுடைய வரலாறுகளை குறித்தான செய்திகள் நமக்கு வழங்கப்படுகிறது. அந்த வரலாறுகளை இறைவன் சொல்வதோடு நின்று விடாமல் அந்த வரலாற்றை மனிதர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சில சான்றுகளையுமே இந்த உலகத்தில் அல்லாஹ் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான். முதலாக இந்த உலகிலே படைக்கப்பட்ட மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக இறைவன் முதலில் இந்த உலகத்தில் எழுப்பப்பட்ட ஆலயம் என்று சொல்லப்படக்கூடியது காபா, மக்காவில் இருக்கக்கூடிய காபா. இன்றைக்கும் அந்த காபா நிலைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுவால் எத்தனையோ சமூகம் அழிக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹுடைய அழிவிற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆது சமுதாயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள், சமூது அவர்களுடைய கூட்டத்தார்கள் என்று அல்லாஹ் எத்தனையோ சமுதாயத்தை எத்தனையோ சமூகத்தார்களை அல்லாஹ் இந்த உலகிலே அளித்திருக்கிறான். அதற்கான சான்றுகளையும் அல்லாஹ் இந்த உலகில் வைத்திருக்கிறான். இவர்கள் எல்லாம் எப்படி அழிக்கப்பட்டார்கள், மலைகளை குடைந்து வாழ்ந்தவர்கள், வலிமையான கூட்டம் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற சான்றை அல்லாஹ் நிகழ்காலத்தில் கூட இன்றைக்கு நாம் பார்க்கிற வகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி சொல்லும் போதும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் உற்ற தோழர் என்று பல்வேறான சிறப்புகள் குறித்து சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு மக்காவை சுற்றி ஏராளமான சான்றுகளை, இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கை தொடர்பான சான்றுகளை இன்றைக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்படி பல நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்து சென்றிருக்கிறார்கள். இறுதி நபியாக அல்லாஹ்வுடைய தூதரும் வந்து சென்று விட்டார்கள். இந்த இறுதி நபியினுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கு பாடமாக, இன்றைக்கு சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக பல அடையாளங்கள் இன்றைக்கும் மக்காவிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அல்லாஹ் பல சான்றுகளை இந்த சமூகத்திற்கு தருகிறான் என்று சொன்னால்
எதற்காக வேண்டி அல்லாஹ் அப்படி கொடுக்குறான்? ஏன் அப்படி ஒரு வரலாற்றை சொல்லி அந்த வரலாற்றை ஒரு சமுதாயத்திற்கு நிலைநிறுத்துவதற்காக இப்படி சில காட்சிகளும் காட்டப்படுகிறது என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி சில நிகழ்வுகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்றான். திருமறை குர்ஆனில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சில இடங்களிலே பேசப்படுகிறது. அந்த சுலைமான் நபி அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை கொடுத்திருந்தான், அந்த அற்புதங்களை நினைத்து அவர்கள் எப்படியெல்லாம் இறைவனை புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்று கேட்டால், திருமறை குர்ஆனிலே சொல்லப்படுகிறது, சுலைமான் நபி அவர்கள் அவர்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ் தௌராத் என்ற ஒரு வேதத்தை இறை தூதருக்காக அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிற பொழுது தாவூத் நபியை அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்படிப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்கின்ற பொழுது இவர்கள் இருவரையும் நாம சிறப்பித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இல்மன், நாம கல்வி ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். வகால் அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபல்லல்னா அலா கஸீரின் மின் இபாதில் மூமினீன், அவர்கள் மூமின்களில் விட மூமின்கள் இருக்கின்ற மக்களிலே எங்கள் இருவரையும் மேன்மைப்படுத்திய அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் என்று அவர்கள் கூறினார்கள். அப்ப அல்லாஹ் இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி என்று சொல்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் இருவரையும் பொருந்தி கொண்டு கல்வி அவர்களுக்கு வழங்கினான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறார். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறான சிறப்புக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் ஒரு வரலாறு சொல்லப்படுது என்றால் வெறும் பாடமாக மாத்திரம் அல்லாஹ் நமக்கு சொல்லல. இதை முதல்ல நாம் உள்வாங்கிக்கணும். பல அறிவுரைகள் நம்ம கேட்குறோம், பல செய்திகளை நாம் கேட்குறோம், அதெல்லாம் நம்ம எப்படி கடக்கிறோம் என்று சொன்னால், ஒரு வரலாறை எப்படி நாம் புத்தகத்தில் படிக்கிறோமோ, ஒரு மன்னர் இந்தியாவிற்குள் வந்தார், பல போர்களை தொடுத்தார், அவர் அந்த போரின் வழியாக ஆட்சியை நிறுவினார் என்று எப்படி பள்ளி பாட புத்தகங்கள்ல ஒரு வரலாறை படித்து அந்த வரலாற்றினால் நமக்கு எந்த தேவையில்லை என்று நாம கடந்து செல்கிறோமோ, அது மாதிரி இஸ்லாமிய வரலாறுகளை கடந்து சென்று விடக்கூடாது. இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற போதனைகளையும் அறிவுரைகளையும் நாம் அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு நபியனுடைய வரலாறை சொல்வதாக இருந்தால் குறைந்த ஒரு 2 பக்கத்தில் சொல்லி முடிச்சிட முடியுமா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கங்க, 25, 35, 45, 55, 65 என்று சொல்லி பல வயதுடையவர்கள் இருப்போம். நம்ம வாழ்ந்த 35 ஆண்டு காலையும் 45 ஆண்டு காலத்தினுடைய வரலாறுகளை எழுதினால் ஒரு சிறு புத்தகத்தில் எழுதி முடிச்சிட முடியுமா? ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் சிறு தொகுதிகளில், சிறு பகுதிகளில், சில சில எழுத்துகளோடு அந்த குர்ஆனில் அல்லாஹ் அடக்கி நமக்கு சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், இவங்களுடைய வரலாறுல சில பாடங்கள் நமக்கு இருக்கு. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து என்ன பாடங்கள் எல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை கொடுத்திருந்தான். அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசையை அவர்கள் மாற்றி அமைக்க முடியும். இப்ப நமக்கு உயிர் வாழ்றதுக்கு காற்று தேவை. காற்று இருந்தால்தான் மனிதன் உயிர் வாழ முடியும். ஆக்சிஜன் இல்லைன்னா மனிதன் உயிர் வாழ முடியாது. அந்த காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அங்கதான் நம்ம போய் முகத்தை காட்டணும். இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம், கூட்டமா இருக்கு, கொஞ்சம் வெக்கையா இருக்கு, கொஞ்சம் அவிச்சலா இருக்குது, என்ன பண்ணுவோம்?
எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அங்க போய் நாம உட்கார்ந்துக்கிட்டாதான் காற்று நம்ம மேல படும், இல்லைன்னா காற்று வராது. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருந்தா தெரியுமா? காற்று எந்த திசையில் போனாலும் அதை திசை திருப்பி தன் பக்கம் அவர்கள் ஈர்க்கும் விதத்திலே அந்த காற்றை மாற்றுகின்ற ஒரு சிறப்பு அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் பல்வேறான நிகழ்வுகள், பல அற்புதங்களில் இன்னொரு அற்புதம் என்னவென்று சொன்னால், பறவைகள் பேசுகின்ற மொழியை அறியக்கூடியவர்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு பொதுவாக பறவை பேசும், பறவைக்குன்னு ஒரு மொழி இருக்கு, மனிதனுக்கு ஒரு மொழி இருக்கிற மாதிரி விலங்கினத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அதனால தான் காக்கா கத்துனா காக்கா கூட்டங்கள் கூடுது. அதனால தான் ஒவ்வொரு பறவையும் கத்துகிற பொழுது அந்த பறவையினுடைய இனங்கள் கூடக்கூடியதாக இருக்கு. அப்ப அதுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. இந்த மொழிகளை அறியக்கூடியவராக யார் இருந்தாங்க தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா பறவைகளையும் ஒன்று கூட்டுகிறார்கள். அப்ப பறவைகளை எல்லாம் ஒன்று கூட்டுகிற பொழுது ஹுதுஹுது என்று சொல்லப்படுகின்ற ஒரு பறவை, இந்த பறவை அந்த நேரத்தில் வரல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், மாலி அரால் ஹுதுஹுத், இந்த ஹுதுஹுது என்ற பறவை என்னிடத்தில் வரவில்லை என்று சொன்னால், அது தெளிவான ஒரு செய்தியை என்னிடத்தில் கொண்டு வரல என்று சொன்னால், லஅதிபன்னஹு அதாபன் ஷதீத், அந்த பறவையை கடுமையான தண்டிச்சிருவேன், அதை வெட்டி போட்டுருவேன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பறவை வருகிறது. அந்த பறவை எப்படி வருது என்று சொன்னால், ஒரு செய்தியை ஒன்று அது கொண்டு வருகிறது. என்ன செய்தி? அந்த பறவை சொல்லுகிறது, நான் சபா என்ற ஒரு தேசத்திற்கு சென்றேன். அந்த சபா என்ற தேசத்திற்கு நான் செல்லும் பொழுது அந்த தேசத்திலே ஒரு இளவரசி ஒருவள் இருந்தால், அந்த இளவரசியும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களும் சூரியனுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்புறாங்க. இப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த கடிதத்தை எப்படி எழுதுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாமளும் ஒரு கடிதம் எழுதினால் பிஸ்மில்லா என்று போடுவோம். நோட்டீஸ் போட்டாலோ ஒரு புத்தகத்தை எழுதினாலோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு மெசேஜ் எழுதாக இருந்தாலும் பிஸ்மில்லா என்று நாம் போடுவோம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற எழுத்தை உலகத்தில் முதலாக போட்டு கடிதம் எழுதி அனுப்பிய ஒரு நபி யாருன்னு கேட்டா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த பிஸ்மில்லா என்ற கடிதத்தை எழுதி அதனோடு சில செய்திகளையும் தகவலையும் எழுதி பறவையின் வழியாக அவர்கள் தூது செய்தியாக அந்த இளவரசிக்கு அனுப்பிவிட்டார்கள். அதை பார்த்த அந்த இளவரசி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை நேரில் சந்திப்பதற்காக இப்படி ஒரு கடிதத்தின் வழியாக அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அவையோர்களிடத்தில், அவங்க சபையோரிடத்தில் அவங்க கேட்கிறாங்க. அந்த இளவரசி கேட்கிறாங்க. கேட்டால் அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் இளவரசிடத்தில் சொன்னார்களாம், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை தாராளமாக நீங்க செய்யுங்க, நாங்கள் அதுக்கு தடையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இடத்துல போய் அந்த சிம்மாசனத்தை, அவங்களுடைய அரியணைகளை, அவங்களுடைய பிரம்மாண்டமான அந்த ஆளுமையை அவர்கள் என்னதான் கருத்து சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி அந்த இளவரசியும் வருவதற்கு தயாராகி விட்டாங்க. இதையெல்லாம் அந்த பறவை அந்த செய்தியை பார்த்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த செய்தியை சொல்லுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னிடம் ஜின்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த ஜின்னு இருக்குதுல்ல, ஜின்னு ஒரு படைப்புங்க, அது மனித படைப்பு தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதுன், அல்லாஹ் மனிதர்களுக்கு எப்படி வணக்கத்தை கடமையாக்கி இருக்கிறானோ அது மாதிரி ஜின்னு என்ற ஒரு இனத்திற்கும் அல்லாஹ் வணக்கத்தை கடமையாக்கி இருக்கிறான். மனிதர்கள் மாதிரி அது ஜின்னு, அது ஒரு நம்மள மாதிரியான வேலைகளை அது அதனுடைய நிலையில் இருந்து அவங்களுடைய சமுதாயத்தோர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை யாரும் அடக்க முடியாது, இதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நம்மளை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா? ஏதாவது வசனங்களை சொல்லி நம்ம கைகால கட்டி போட முடியுமா? அப்படி முடியாது. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்திருந்தான். அதுல ஜின்னை அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கட்டுப்படுத்தி வைக்கின்ற தன்மையை கொடுத்திருந்தான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த இளவரசியினுடைய அரியணையை
இளவரசி உட்காருவாங்கல்ல, மன்னர்கள் உட்காருவாங்கல்ல, அந்த சிம்மாசனத்தை என்னிடத்தில் யாரு கொண்டு வருவான்னு கேட்கிறாங்க. அப்ப இஃப்ரீத் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னதா, நீங்கள் சொல்லுங்கள் சுலைமான் அவர்களே, நீங்கள் கண்மூடி திறப்பதற்கு முன்பாக அதை கொண்டு வந்து உங்களுக்கு போட்டுருங்க. அது மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைத்ததற்கு முன்பாகவே அந்த ஜின் அந்த அரியணையை, இளவரசனுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அருகில் கொண்டு வந்து வைத்து விடுகிறது. இதை பார்த்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. யா அல்லாஹ், எப்படிப்பட்ட அருளை எனக்கு கொடுத்திருக்கிற, ஒரு பறவை பேசுறது கேட்குது, காற்றை வசப்படுத்துற தன்மையை கொடுத்திருக்கிற, ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரியணையை நான் சொன்னால் உடனே அதை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வகையில் இப்படி ஒரு கட்டுப்படுகின்ற தன்மையோடு எனக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் அவர்கள் புகழ்ந்தார்கள் அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட இப்படி ஒரு தன்மை இருந்திருக்கு. அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு அருளையும் அவங்க நினைச்சு பார்த்து புகழ சொல்லுவாங்க. இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம நிலைமை நீங்க எடுத்து பாருங்க. இன்றைக்கு நமக்கும் அல்லாஹ் எத்தனையோ அருள்களை கொடுத்திருக்கிறான், எத்தனையோ நியமத்துகளை வழங்கியிருக்கிறான், எத்தனை விஷயங்களில் தன்னுடைய அருள்களை அல்லாஹ் குறைத்தோ குறைக்காமலோ எவ்வளோ நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இதெல்லாம் மனுஷன் நினைச்சு பார்த்து அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இன்றைக்கு சமுதாயத்தில் இஸ்லாமியர்களை பார்க்க முடிகிறதா? மிக குறைவு. அப்ப அல்லாஹ் எவ்வளவுதான் நமக்கு கொடுத்தாலும் அது 10ல நினைச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வணக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் சொல்லுகிற கட்டுப்பாடுகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கென்று அல்லாஹ் எந்த அருள்களையும் எந்த நியமத்துகளையும் எந்த விதமான இறைவனுடைய அருள்கொடைகள் நம் மீது வழங்கப்பட்டிருக்கிறதோ இதையெல்லாம் நினைத்து பார்த்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியார்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த வரலாற்றில் இன்னொரு பாடமும் சொல்லப்படுகிறது. அந்த இளவரசி வருகிறாள், வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆளுமையை பார்க்கிறாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கடவுள் கோட்பாடை பற்றி அறிந்து கொள்கிறாள். பிறகு அந்த இளவரசி சொன்னது என்ன தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலத் ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ், எனக்கு நானே நான் அந்நிதிலைத்துக் கொண்டவனாக இருந்தேன். வஸ்லம்து மஹ சுலைமான், இன்றைய தினம் இந்த சுலைமானுடைய கடவுள் யாரோ, வஸ்லம்து மஹ சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கடவுளை என்னுடைய கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த இளவரசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்க. ஒரு பறவை சொன்ன தூது செய்தி, ஒரு பறவை சொன்ன ஒரு மெசேஜினால ஒரு இளவரசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கு நாம எத்தனையோ மார்க்க கருத்துக்களை சத்தியத்தை அறிந்தும் கூட பிறருக்கு சொல்றதுக்கு நம்ம தயக்கம் படுறோம். இதை எப்படி நாம சொல்றது? அவங்களா தெரிஞ்சுப்பாங்க, அவங்களா சரியாயிடுவாங்க. எப்படி? குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு சொல்றதில்லை, கணவன் மனைவிக்கு சொல்றதில்லை, மனைவி அறிந்திருந்தால் கணவனுக்கு சொல்றதில்லை, தாய் தகப்பனுக்கு சொல்றதில்லை, சொந்த பந்தங்களுக்கு சொல்றதில்லை. கேட்டா அவங்களா திருந்திப்பாங்க, அவங்களா சரியாயிடுவாங்க, அவங்களுக்கே கல்வி கிடைக்கும் போது தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள் என்று நாம் நினைக்கிறோமே. ஒரு பறவைக்கு இருந்த உணர்வு கூட மனித குலத்திற்கு இன்றைக்கு இல்லை என்று சொன்னால், இந்த மனித குலத்திலே தீமைகள் பெருக்கெடுத்துகிற பொழுது, மார்க்கத்திற்கு முரணான பல கருத்துகள் இந்த சமுதாயத்திலே நிற்கின்ற பொழுது, அப்ப அவர்களை எல்லாம் யாரு மீட்டெடுத்து கொண்டு வருவா? அப்ப இந்த உணர்வையும் இந்த வரலாற்றையும் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறா. சத்தியத்தை அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு கூட எடுத்து சொல்லி நேர்வழியின்பால் அழைப்பதும் கூட ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும், ஒரு இறை நம்பிக்கையானுடைய தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று இதுல இன்னொரு செய்தி நாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஜின்னை கட்டுப்படுத்துறேன்னு ஒரு கட்டத்தில் ஏமாத்துறாங்க. இன்னைக்கு அதை நம்பக்கூடிய மக்கள் இருக்காங்க. சூரத்துல் ஜின்னுங்கிற அத்தியாயத்தை ஓதுனால் இந்த ஜின்னு வந்து கட்டுப்பட்டுரும், அப்படியெல்லாம் கட்டுப்படாகாது, அப்படி கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படிங்கிறதையும் நாம இந்த செய்தியில புரிந்து கொள்கிறோம். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியில இன்னொரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
அவங்களுடைய படை வீரர்களும் அவங்க வீதியிலே போர்க்களத்திற்காக செல்லுகின்ற பொழுது எறும்புகள் கூட்டம் பேசிக்கொண்டதாம். ஹத்தா இதா அத்தவாலா வாதில் நமுல், எறும்பு கூட்டமே, யா ஐயுகள் நமுல் உதுகுழு மசாக்கினுக்கும், எறும்புகள் கூட்டமே, சுலைமானும் சுலைமானுடைய கூட்டத்தார்களும் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க தெரியாமல் நம்மளை மிதித்து விடக்கூடும், எனவே நீங்கள் எல்லாம் எறும்பு பொத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று சொன்னார்களாம். அதுக்குள்ளே பேசிக்கொண்டதாம். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அருளை நினைத்து பார்த்து, வகால ரப்பி அவுஸினி அன் உஷ்குரு நிஅமதிக, யா அல்லாஹ் ஒரு எறும்பு பேசுறது கூட எனக்கு கேட்கிற தன்மையை கொடுத்திருக்கு அல்லாஹ் என்று நினைத்து அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே இதை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக நன்றி செலுத்துவது என்ற ஒரு தன்மை இருக்குதுல்ல, அந்த நன்றி செலுத்துவது என்பது யாருக்காக வேண்டி செலுத்துகிறோம்? ஒரு மனிதன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் யாருக்காக வேண்டி அந்த நன்றி செலுத்தப்படுகிறது? நம்ம சொல்றோம், தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காண்டி தொழுகிறோங்கிறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு வைக்கிறோங்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் கொடுங்கிறோம். ஆனால் இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு போய் சேருதா, மனிதனுக்கு நன்மைக்காண்டி சேருதா? அதுதான் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்றி செலுத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காண்டி நீங்க செலுத்தல, உங்களுக்காண்டி நீங்க செஞ்சுக்கிறீங்கிறாங்க. ஒரு மனிதன் நன்றி செலுத்துவதற்காக வணங்குகிறான் என்று சொன்னால் அந்த வணக்கம் அவனை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது, அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. நான் அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறேன்னு சொல்லிட்டு மனிதன் தன் வாழ்விலே மறுமை வெற்றிக்காக அவனுக்காண்டி செய்கின்ற காரியம்தான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அற்புதத்தையும் ஒரு ஆளுமையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பு அளிப்பதில் ஒரு அற்புதமான தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தவறாக தீர்ப்பளித்தார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன தப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது. 2 சகோதரர்கள், ஒரு ஆளு 99 பெண் ஆடு வச்சிருக்காரு, குர்ஆன்ல சொல்லப்படுது. 2 சகோதரர்கள் வராங்க, 99 பெண்ணாடு ஒரு ஆள் வச்சிருக்கிறாரு, இன்னொரு ஆளு அவர் வச்சிருக்கிற ஆடுல ஒரே ஒரு பெண்ணாடு மட்டும்தான் இருக்கு. இந்த சகோதரர் 99 ஆடு வச்சிருந்தார்ல, அவர் என்ன தன் சகோதரர்கிட்ட சொல்றாருன்னா, உன் ஆடு ஏன்பா உனக்கு, இந்த ஒரு ஆடை என்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு அவர் ஏதோ பேசியிருக்கிறார். இந்த 2 பேருடைய வழக்கம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கொண்டு வரப்படுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால், 2 பேருக்கு மத்தியில் ஒரு தீர்வை வழங்குவதற்கு பதிலாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? உங்களுடைய சகோதரன் இந்த ஆட்டை பறித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர் தன் பேச்சினால் ஏதோ சில வேலைகளை செய்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் அதை கடுமையாக கண்டிக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கண்டிக்கிறான். தாவூத் அவர்களே, உங்க மன இச்சையின் அடிப்படையில் நீங்க தீர்ப்பு கொடுக்க கூடாது, அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் என்று சொன்னதுக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ், நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடலாம், நான் இந்த தவறை செஞ்சிருக்க கூடாது என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இல்மை கல்வி அறிவை நாம கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். இப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்படுது. இதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அவங்களுடைய காலகட்டத்திலையும் ஒரு தீர்ப்பு கேட்டு கொண்டு வரப்படுதான். என்ன தீர்ப்பு? ஒரு பிள்ளை 2 தாய், 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு சண்டை போடுறாங்க. ஒரு பிள்ளையை ஓனா அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு பிள்ளை, இந்த ஒரு பிள்ளைய 2 சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னா, இது ஏன் பிள்ளை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொரு ஆள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சுலைமான் அவங்கள்ட்ட இந்த தீர்ப்பு கேட்டு கொண்டு வரப்படுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணினார்கள், எப்படி தீர்ப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த 2 பிள்ளையும் அவங்கள்ட்ட கேட்டார்களாம், 2 பெண்ணிடத்திலும் கேட்டார்களாம், இந்த பிள்ளைய ஆளுக்கு பாதியா 2ஆ துண்டு போட்டு கொடுத்துடலாமான்னு கேட்டாங்களாம். அப்போ என்ன உண்மையான பெற்றோர் என்ன பண்ணாங்க, அந்த தாய் என்ன சொன்னால், என் பிள்ளை அப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு தன் பெற்றோர் ஒரு உண்மையான தாயாக இருக்கக்கூடியவள் இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே கெஞ்சி அவர்கள் கேட்ட பொழுது இவள்தான் உண்மையான தாய் என்று சொல்லி அந்த குழந்தையை உண்மையான தாயிடத்தில் கொடுத்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ இது மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருவராகவும் சுலைமான் அவர்கள் இருந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமுடைய வாழ்க்கையில நாம பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் என்னவென்று சொன்னால், இறைவன் நமக்கு கொடுத்த அருளை நினைச்சு பார்க்கணும். மனுஷன் அல்லாஹ் எத்தனையோ அருள் கொடுக்குறான், எவ்வளவு நியாமத்தை வழங்குறான், எத்தனையோ அருள் கொடைகளை மனிதர்கள் நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு வீட்டுக்கு போறோம், வீட்டில் குழந்தை சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம் இல்லையா, இது அல்லாஹ் கொடுத்த அருளா இல்லையா? ஒரு வீட்டுக்கு போகும்போது மனைவியினுடைய பேச்சு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குதுன்னு சொன்னா இது அல்லாஹ் கொடுத்த அருள் இல்லையா? நாம இரவிலே தூங்குகிற பொழுது எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தூங்கி காலையில் எழுந்திருக்கிறோமே, இது அல்லாஹ் கொடுத்த அருள் இல்லையா? 3 வேளை உணவுகளுக்கு சாப்பிடுகிறதுக்காண்டி அமருகிற பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் நம் முன்னால் வராமல் அந்த பிரச்சனைகளை கூட இலகுவான முறையில் அல்லாஹ் தீர்த்து வைக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அருளை ஒரு அடியான் நினைத்து பார்த்து எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்ற அடியார்களாக இருந்தார்களோ, அது மாதிரி நாமளும் நம் வாழ்க்கையில் நன்றி செலுத்துகின்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன்.